டைட்டில் ரிவீலிங் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் அவர்களின் பர்த்டே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி, ராஜகுமாரன், இனியா மற்றும் பிரியங்காவின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல தியாகராஜன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு தலைமுறை வருது, லான்ச் ஆகுறாங்க. இன்னொரு தலைமுறை புது முகங்கள் அறிமுகம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். புது முகங்களை கொண்டு வருது, லான்ச் பண்ணுறது, அவங்களோட எதிர்காலத்தை செதுக்கிறது. அந்த மாதிரி தியாகராஜன் சார் இந்த படத்தில் என்னோட மகள் பிரியங்கா ராஜகுமாரன், அதுக்கப்புறம் ஹரி கதிரேசன் 2 பேரையும் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். We are always very very grateful to you. Thank you so much. Heartfelt, ரொம்ப ஹார்ட் நிறைந்த கிரேட்ஃபுல்னஸ், தேங்க்ஸ். ஏன்னா அறிமுகம் படுத்துறது பெரிய விஷயம். அது ஒரு இன்னொரு லைஃப் கொடுக்கறது. அது நீங்கள் கொடுக்குறீங்க இந்த 2 பேருக்கும். கண்டிப்பாக இவங்க உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சினிமாவில் ரொம்ப நாளாக இருப்பாங்க. அப்படி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சூப்பராக வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரசாந்த் அவர்களுக்கு என்னோட பர்த்டே வாழ்த்து. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட். அப்பு படம் பண்ணும்போது நினைக்கவே இல்லை என்னோட பொண்ணு அதுக்கு மறுபடியும் நம்ம இணையும் போது என்னோட டாட்டர் இவங்களோட ப்ரொடக்ஷனில் நடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல இல்லையா? நினைத்தாலே நெஞ்சுக்குள்ள இனிக்கும் அது ஏனோ, அப்படி ஒரு பாட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுதான் அப்போவே நல்ல ஒரு இனிப்பான ஒரு விஷயம் ரெடி ஆகிட்டு இருந்தது. என்னோட பிரியங்கா, ஹரி எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலமாக ஒரு தூணாக இருக்கிறது ஹரியோட அப்பா கதிரேசன் சார். கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேமராமேன் ரவி யாதவ் சார், பெரிய கேமராமேன், டைரக்டர், அவரும் ஒரு பக்கபலம். ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் டைரக்டர், இன்னொரு ஒரு பெரிய பக்கபலம். அந்த மாதிரி ஒரு நிறைய லெஜெண்ட்ஸாக இருக்கிறாங்க இந்த ஃபில்மில். இந்த ஃபில்ம் பெரிய வெற்றி அடையணும். அண்ட் விஷிங் த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிதிங் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you very much Devani ma'am. Thank you so much. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கான டேலண்ட்ஸாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸாக 2 பேரும் வலம் வரப்போகிறாங்க. We really manifest that and we wish you luck. Thank you so much ma'am for doing it. Thank you. அடுத்ததாக 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறோம். So இனியா, would you like to share a few words? நம்மளுடைய சிஸ்டரும் அறிமுகமாக்குறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். சார் ஹாப்பி பர்த்டே சார். சார் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே காலேஜ்லேருந்து வந்துட்டேன், மிஸ் பண்ணக்கூடாது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகிறா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எல்லா நன்றிகளும் தியாகராஜன் சாருக்கு தான் போவோம். சார் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த இவ்வளோ பெரிய காஸ்டில் ஹரி அண்ட் பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ விஷிங் த என்டையர் டீம் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் இனியா அவர்களே. அடுத்ததாக இந்த ரஞ்சன் திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய ஒரு நடிகர், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிட்சயமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகரும் கூட, ஆர்கே சுரேஷ் அவர்கள் எங்களுக்காக பேசணும்னு ஆசைப்படுறோம். நிறைய படங்கள் உங்களோட பார்த்துருக்கேன் சார். ஐ லவ் யூ ஆக்டிங். இட் இஸ் பீன் வெரி வெரி ரியலிஸ்டிக். இந்த படத்தில் உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாட் வுட் யூ லைக் டு ஷேர்?
அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய இனிய நண்பர், நல்ல மனிதர், ஹைலி குவாலிஃபைடு பர்சன் பிரசாந்த் சாருக்கு என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவரோட என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். ஏன்னா இந்த விழாவில் பங்களிப்புங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு மிகச்சிறந்த மனிதர் நான் பார்த்தது எங்கள் அப்பாவுக்கு அடுத்து தியாகராஜன் சார். வந்த காலத்திலேருந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பார் அப்பா. அப்போ அவர் பையனுக்கு எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். அந்த இன்சிடெண்ட்டை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கோம் கடந்த ஒரு 15-20 வருஷமாக. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் பிரசாந்த். இந்த படம் அவருக்கு ஒரு மிக சிறந்த ஒரு கண்டென்ட் மூவியாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். ஏன்னா இந்த படம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்பா சூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு இதுதான் மேடம், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரியங்கா குட்டி இந்த படத்தில் லான்ச் ஆகிறா. ஸோ அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா. உனக்கு அழகாக இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, பட் யூ டிசர்வ் இட். அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது, அதை நீ டிசர்வ் பண்ண. உன் தங்கச்சி எவ்வளோ தெளிவாக எப்படி வளர்த்துருக்காங்க, அது உண்மையிலே சந்தோஷப்படுற. அவ்வளோ போல்டாக ஸ்பீச், அவ்வளோ அழகாக இது பண்ணுற. உன்னோட பாட்டை கேட்டிருக்கேன், ஐ எம் யுவர் ஃபேன். அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நாங்கள் ஷூட்டிங் இருக்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் அவ்வளோ அழகாக பாடுறான்னு. ஸோ உனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரியங்கா அவ்வளோ அழகாக நடிக்கிறான். நான் ஃபஸ்ட்டு படம், என்னோட டெபியூ படம் தான் ஞாபகம் வந்துச்சு உன்னை நான் அடிக்கும் போது. தாரத்த பட்டேல எப்படி வரலட்சுமி அடிச்சனோ, அப்பா நான் ரிவீல் பண்ணலப்பா, நான் ரிவீல் பண்ணல, நீ பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் ஸ்பாட்ல அப்பாவுக்கு எந்த சீன் ஏதாவது பிடிக்கலன்னா அங்கேருந்து ஒரு சின்ன லுக் விடுவார். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேலன்ஸ் பண்ணி மாற்றிப்போம். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் டேரக்டர் ஐ காட். ஸோ அமேசிங் டேரக்டர் அப்பா. ஒவ்வொரு சீனும் செதுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு படம். அப்புறம் என் தம்பி, என்னோட அருமை நண்பர், என் பங்காளியோட பையன், ஸோ கதிரேசன் சாரோட பையன். வரும்போது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தான். அப்புறம் ஸ்பாட்ல நடிக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல எனக்கு தெரில ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு சீன். எனக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் எனக்கு அடையாளமே தெரில, ஏதோ சாதாரண பையன் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஓடி வரான். டே இனியா அப்படின்னு அந்த அளவுக்கு உடம்ப குறைச்சி அவ்வளோ அழகாக டெடிகேட் பண்ணி சினிமாங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாப்புல. ரொம்ப நல்லா நடிக்கிறான். ஸோ யூ காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ரொம்ப நல்லா வந்திருக்கும். ஸோ உடனே அந்த பேலன்சிங் பண்ணிக்கிட்டு அந்த சீனை நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதை பண்ணுறா. உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அழகான உன் குடும்பம், உன் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே உங்க கூட இருக்காங்க, நாங்கள்லாம் கூட இருக்கோம். ஸோ உனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரஞ்சன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு டைட்டில். ஸோ அந்த டைட்டில் எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு, அப்பா எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த டைட்டிலை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டைட்டில் அது. அதுக்கு உண்டான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுக்கும் என்னோட என்டையர் க்ரூ என்னை செலக்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் மிக நன்றி. அதுவும் பிரசாந்த் சாரோட இன்னைக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண என்னோட நண்பர்கள், என்னோட எல்லா ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் மென்மையானவர், திரகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் நான் பிரசாந்த்
நானும் பிரசாந்த் யோகி பாபு ஒரு சீட் 4 பேரும் உட்காந்து சீன் சொல்லிட்டாருங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு. யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்கிறேன் சார், நீங்கள் இதை சொல்லுங்கள். ஒரு விஷயம் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு அவங்களே நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் கட் அப்படின்ட்டு பிரசாந்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேசு. சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நான் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் வந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதில் வந்து தேவயானையோடைய டாக்டர் நடிக்கிறாங்க. நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக வந்து முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன், இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் பெரிய பதவியிலையும் கிடைக்கணும். நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணுன்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.